பேக் டு பேக் 2 காமெடி சீன்ஸை வச்சு ஃபன் பண்ணியாச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா ஏற்காடா அப்படின்னு பஞ்சதந்திரம்ல சொல்ற மாதிரி அப்படியே டோன், மூட், டயலாக்ஸ்னு எல்லாத்துலேயும் இந்த ஃபன் மூடுக்கு ஆப்போசிட்டா ஒரு சீனை யோசிக்கும் போது வட சென்னையில் ராஜன் மோட சீனை விட ஒரு நல்ல சீன் கிடைச்சிட போகுது அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் சொல்லிச்சு. கரெக்டு தானே? ஹிச்காக் ஒரு கான்செப்ட் சொல்லுவார். 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, சும்மா ரேண்டமாக பேஸ்பால் பற்றி என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசி முடியும் போது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பாம் வெடிக்குது. இப்போ இந்த சீன்லேருந்து ஆடியன்ஸுக்கு என்ன கிடைக்குது? ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ஒரு டென்ஷன், ஒரு அதிர்ச்சி கிடைக்கும், அவ்வளோதான். ஒருவேளை இந்த சீனை இப்படி ரீஇமேஜின் பண்ணி பாருங்களேன். 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் முதல்லையே அந்த டேபிளுக்கு அடியில் பாம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம காமிச்சிடுறோம். இப்போ என்ன ஆகுது? ஆடியன்ஸ் மொத்தமாக அந்த சீனில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அவங்க பேசுகிற அந்த மொத்த கான்வர்சேஷனுமே ஆடியன்ஸுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்குது. டேய் ஏன்னா பேசிகிட்டு இருக்கீங்க, கீழே பாம்பு இருக்குடா அப்படின்னு ஆடியன்ஸும் பரபரப்பாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு குட்டி சேஞ்ச் அந்த சீனுடைய டைனாமிக்ஸை, மூடையை டோட்டலாக மாற்றுது இல்லை? எனக்கு தெரிஞ்சு இந்த கான்செப்டை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் வெற்றிமாறன் இந்த சீன் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். இயக்குனர் வெற்றிமாறனுடைய மாஸ்டர் பீஸ் இந்த வடசென்னை. அவருடைய முதல் படமான பொல்லாதவனுக்கு வடசென்னையை பற்றி அவர் கலெக்ட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் தான் ஒரு பேஸ். ஆனால் வடசென்னையை எடுக்க கிட்டத்தட்ட அவருக்கு 11 வருஷங்கள் ஆயிருக்கு. பார்ட் 2 எடுக்க இன்னும் எவ்வளோ வருஷங்களாகவும் எனக்கு தெரியாது. ரைட்டிங்காக இந்த படத்தை பற்றி பேச நிறைய இருக்குது. இந்த எக்கோஸ் ஆஃப் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த திரைக்கதை எழுதப்பட்டிருக்கும். இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் சீனை எடுத்து பேசுறதுக்கு ஒரு நல்ல சீன் தான். ஆனால் அந்த சீனை பற்றி வெற்றிமாறனே ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. எப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அந்த சீனை யோசிச்சோம் அப்படின்லாம். ஸோ இந்த டாப் 10லாம் சொல்கிற மாதிரி ஏற்கனவே தேவையான அளவுக்கு அதை பற்றி அலசிட்டதுனால அடுத்த இடமான 2வது ஹாஃப்ல இந்த ராஜன் மர்டர் சீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் சீன்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா இந்த லாஸ்ட் டிகேடுன்னு ஒரு லிஸ்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிஸ்ட்டை இந்த சீன்லேயே நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்படி மாஸ்டர்ஃபுல்லாக டைரக்ட் பண்ணப்பட்ட, கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட சீன் இது. வெற்றிமாறன் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, ஒரு ஐடியாவை மனசில் வச்சுட்டு ஸ்பாட்டில் வந்து நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன், டைலாக்ஸ் எல்லாம் மாற்றிட்டே இருப்பேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இன்னும் பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்பாட்ல வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி இப்படி ஒரு சீன் எடுக்க முடியுமா சொல்லுங்க? இந்த சீனுடைய கான்டெக்ட்டை சொன்னாலே ரொம்ப லென்த்தாக தான் போகும். இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். வடசென்னையில் ஒரு பெரிய கை ராஜன் எம்எல்ஏ முத்து அப்படிங்கிறவருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஸ்மக்லிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஏரியாவில் இருக்கிற குடிசைகளை ஒரு ரோட் ப்ராஜெக்டாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு எம்எல்ஏ முத்து ட்ரை பண்றாரு. இதுக்கு தடையா ராஜன் நிற்கிறாரு. இதனால ராஜனுக்கும் முத்துவுக்கும் ஒரு ரிஃப்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. மக்களுக்காக போராடணும் அப்படின்னு முடிவு பண்ற ராஜன் தன்னுடைய ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் விட்டுறாரு. ராஜன் அரெஸ்ட் பண்ண ஒரு போலீஸ் அனுப்புறாங்க. பட் அந்த பிளானும் ஃபிளாப் ஆகுது. ஸோ ராஜனை எதிர்க்கிறதுக்காக அவர் தம்பிங்க மாதிரி பார்த்துக்கிற அவர் கூடவே இருக்கிற செந்தில், வேலு, குணா, பழனின்ற 4 பேரையும் தூண்டி விட்டு ஸ்மக்லிங் பண்ண சொல்றாரு எம்எல்ஏ முத்து. அவங்க அந்த லோக்கல்ல இருக்கிற டீனேஜ் பசங்களை வச்சு ஸ்மக்லிங் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க இப்படி ஸ்மக்லிங் பண்ண சொல்லிட்டு அவங்கள போலீஸ் கிட்ட போட்டும் கொடுத்துறாரு முத்து. இதனால இவங்க மாட்டிக்கிறாங்க. முக்கியமா அந்த டீனேஜ் பசங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. திரும்ப தங்களை காப்பாற்ற சொல்லி ஹெல்ப் கேட்டு ராஜன் கிட்டே வராங்க இந்த 4 பேரும். ஆனா தன்னை மீறி இவங்க சரக்கு ஓட்டினாங்க, ஸ்மக்லிங் பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்தினால கோவப்படுற ராஜன் பப்ளிக்கா இவங்க 4 பேரையும் திட்டி அடிச்சு விரட்டி அமைச்சிடுறாரு. பப்ளிக்கா அவமானப்பட்ட இந்த 4 பேரும் ராஜன் மேல செம்ம கோவத்துல இருப்பாங்க. ஆல்ரெடி ராஜனை பழி வாங்கணும், எப்படியாவது அவர் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற எம்எல்ஏ முத்து செந்திலையும் பழனியும் தனியாக கூப்பிட்டு தூண்டி வராரு. ஸோ குணா, வேலு, செந்தில், பழனி இவங்க 4 பேரும் ராஜனை போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. ஒரு ஹோட்டல்ல கோபமா உட்காந்து 4 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. கூடவே ராஜனுடைய தம்பி கேரக்டரும் இருப்பாரு. ஆனா ரொம்ப வெளிப்படையா ராஜனை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எந்த வார்த்தைகளும் அங்க இருக்காது. ஸோ எப்படியாவது இவங்களுக்குள்ள சமாதானம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தம்பி கேரக்டர் தன்னுடைய அண்ணன் ராஜனை கூப்பிடுறதுக்காக போவாரு. அங்க வீட்டிலேருந்து அவரை கூப்பிட்டு ஹோட்டலுக்கு வருவாரு. ஸோ ராஜன் ஹோட்டலுக்குள்ள வராரு. இந்த சீனை செட் பண்ணியாச்சு. சாதாரணமா இந்த சீனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த சீன்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ரொம்ப நார்மலா ஆரம்பிக்கும். ராஜன் கேரக்டர் உள்ள வருவாரு. உள்ள வரும்போது செந்தில் கேரக்டர் யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருப்பாரு. அவர் தோல்ல டச் பண்ணிட்டு ராஜன் வந்து உட்காருவாரு. ஆல்ரெடி குணா கேரக்டர் அவங்க உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல காமிக்கிற மாதிரி ராஜன் வந்து உட்கார வைப்பாங்க. அவர் உட்காரும் போதே கேமரா அவருடைய மூவ் ஆகும். அப்ப டக்குன்னு டேபிள் கீழே 2 கத்தியை செட் பண்ணி வச்சிருப்பாங்க பெருசா. அதையும் நம்மளுக்கு காமிப்பாங்க. இங்க இருந்தே இந்த சீனுடைய டென்ஷன் ஆரம்பமாகும். இந்த சீனை எவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப லைவா நிஜமான ஒரு சினாரியோ நம்ம பாக்குற மாதிரி மாத்துதுங்கிறத பாருங்க. அது ஒரு சின்ன ஹோட்டல், ஆனா மொத்தமா காலியா தான் இருக்கும். மூட போறாங்க. ஸோ ஷட்டரை முக்கால்வாசி மூடி இருப்பாங்க. இந்த சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ட்ராப் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு இருக்கும். அண்ட் சில லாங் ஷாட்ஸ்ல அந்த சென்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபி என்ன அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு வெற்றிமாறன். சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் நிறைய ஹேண்டல் மூவ்மெண்ட்ஸ்ல ரொம்ப கேண்டிடான ஒரு ஃபீல்ல தான் இந்த மொத்த சீனையுமே ஷூட் பண்ணியிருப்பாரு. சில சீன்ஸ்ல ரொம்ப ப்ராப்பரா தூரத்துலேருந்து ஏதோ ஒரு கேரக்டர் அப்சர்வ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலையும் கொடுத்துருப்பாரு. நைட் டைம்ல நடக்கிற சீன். ஸோ நேச்சுரல் லைட்டிங் கிடையாது. அந்த ஹோட்டல்ல எரியிற அந்த டியூப் லைட்டோட லைட்டிங் தான் பிரதானமா இருக்கும்.
சவுண்ட் டிசைன் அவ்வளவு மைன்யூட்டா இருக்கும் இந்த சீன் ஃபுல்லா. ராஜன் வந்து உட்காரு ரொம்ப ரேஷனலா பேச ஆரம்பிப்பாரு. அவர் பேசுறது ஒரு நியாயம் இருக்கும், சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாரு. கொஞ்ச நேரத்துல குணா கேரக்டர் எழுந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே வாஷ் பேசினுக்கு நடந்து போவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ராஜனை போட்டு தரலான்னு பிளான் பண்ணிட்டோம், ஆனா இவர் ரொம்ப நியாயமா பேசுறாரு அப்படின்னு அவரு குழம்ப ஆரம்பிப்பாரு. முன்னாடி சீன்லயே செந்தில் கேரக்டர் சொல்லியிருப்பாரு குணா ராஜனுடைய விசுவாசி அப்படின்னு. குணா பயங்கரமான விசுவாசி. ஸோ ஒரு விசுவாசியா இருக்கிறவர் போட்டு தரலாமா வேணாமாங்கிற அந்த டயலாமால இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆர்கானிக்காக தான் இருக்கும். பின்னாடியே அந்த செந்தில் கேரக்டர் வருவாரு, குணாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாரு. ரெண்டு பேரும் பயங்கரமா ரகசியமா போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன்ல ராஜர் என்ன பண்றாரு அப்படிங்கிறதையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னாடியே கொஞ்ச நேரத்துல வேலும் வருவார். ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல அந்த டென்ஷனை லைட்டா பிரேக் பண்ற மாதிரி அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு கேரக்டர் உள்ள வந்து போவார். இவங்க டக்குன்னு அப்படி பாஸ் பண்ணிட்டு அவர் போனதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இவங்க 3 பேருடைய பாடி லாங்குவேஜ், ரகசியமா பதட்டமா இவங்க பேசிக்கிற விதம், இந்த ஃப்ரேமிங்ல பேக்ரவுண்ட்ல ராஜனையும் கமிட் பண்ணியிருப்பாங்க. இது எதுவுமே தெரியாம அவர் சம்மந்தமே இல்லாம வேற ஏதோ அவங்க பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு செகண்டும் இந்த சீன்ல டென்ஷன் மவுண்ட் ஆகிட்டே இருக்கும். முக்கியமா குணா கேரக்டர் எழுந்து வந்து இந்த வாஷ் பேசின் கிட்ட நின்று இந்த 3 கேரக்டர்ஸ் இங்க பேசிட்டு திரும்ப எல்லாரும் போய் உட்கார்ற வரைக்கும் சிங்கிள் ஷாட்ல ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வர சிங்கிள் ஷாட் இது. இதுல கொரியோகிராஃபி, கேமரா ஆங்கிள், இந்த பிளாக்கிங்னு எக்ஸப்ஷனலான ஒரு எக்ஸிகியூஷன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க 3 பேர் அங்க போனாங்க. இப்ப குணா கேரக்டர் கொஞ்சம் மாறிட்டாரு, அவர் குழப்பத்துல இருக்காரு, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துருவாரு. பின்னாடியே செந்திலும் வேலும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா இருக்காது. எல்லாருமே ஒரு மாதிரி ஓவர்லாப்லேயே பேசிட்டு இருப்பாங்க. நேச்சுரலான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஓவர்லாப்லேயே பேசிட்டு இருப்பாங்கிறதுனால என்ன இவங்க டிசைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ இந்த பாம் டேபிள் அடியில் இருக்கு, அது வெடிக்குமா வெடிக்காதா, அந்த கத்தி எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். கடைசியா வேலு கேரக்டர் ராஜன் பக்கத்தில் வந்து உட்காருவாரு. இப்போ குணா வந்து ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு மூடு மாறிடுச்சுங்கிற மாதிரி தான் கன்வையாக அவர் பேசுறத வச்சு பார்க்கும்போது. ஏன்னா எம்ஜிஆர் சமாதி அந்த கடியாரம் துடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இங்க அந்த வேலு கேரக்டர் டேபிள் அடியில் கையை வச்சுக்கிட்டு அந்த கத்தியை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கத்தி எடுக்கிறது குத்துறதுக்கா இல்ல பதுக்கிறதுக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியாது. இந்த ஒரு பாயிண்ட்ல ராஜன் கேரக்டர் தெரியாதனமா அந்த வெத்திப்பட்டியை கீழே போட்டு எடுக்கும் போது பயத்துல வேலு கேரக்டர் இந்த கத்தியை கீழே விட்டுருவாரு. டமால்னு கத்தி கீழே விழும். இந்த பாயிண்ட்ல தான் ராஜனுக்கு இவங்க ஏதோ தனக்கு எதிராக பிளான் பண்றாங்க அப்படிங்கறதே உரைக்க ஆரம்பிக்கும். தென் எழுந்து நின்று ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிப்பாரு. எதேச்சியா அவர் கையை பின்னாடி கொண்டு போகும்போது அவர் கத்தியை தான் எடுக்கிறாரு அப்படின்னு பயந்து செந்தில் கேரக்டர் ராஜனை ஸ்ட்ராங்கா முதுகுல குத்துவாரு. ஒரு ஸ்லோ மோஷன்ல அதை எம்பசிஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக ஸ்லோ மோஷன், முதுகுல குத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய துரோகம், மேபி அதை ஹைலைட் பண்றதுக்காக நீங்க வச்சுக்கலாம். ஆர் இன்டர்வல் பாயிண்ட்லயே செந்தில் கேரக்டரை அன்பு இதே மாதிரி தான் முதுகுல குத்திருப்பாரு. அங்கேயும் இதே மாதிரி ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ எக்கோஸ் ஆஃப் பாஸ்ட். தென் ஜாவா பழனி கேரக்டரும் முன்னாடி வந்து ராஜனை கத்தியால குத்துவாரு. குத்துறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் பேசுவாரு. இதே டயலாக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜாவா பழனியை குத்தும் போது அன்பு கேரக்டரும் பேசியிருப்பாரு. இல்லைன்னா நீ அவனை குத்திட்டு இருப்பனா. அகைன் எக்கோஸ் ஆஃப் பாஸ்ட். ஒன்ஸ் ராஜனை ஒவ்வொரு கேரக்டரும் மாற்றி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த சீனுடைய குழப்பத்தை காட்ட, அந்த சூழலுக்கு சுத்தமாக இவங்க ப்ரிப்பேரே ஆகலை அப்படிங்கிறத காட்ட கேமரா ஆங்கிள்ஸும் ரொம்ப கேட்டிக்கான ஒரு மூமெண்ட்லேயே தான் இருக்கும். தம்பி கேரக்டர் உள்ள வருவார், அண்ணனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவார், அண்ணன் அவரை விட்டு போக சொல்லுவார். தென் செந்தில் கேரக்டர் அவரை மிரட்டுவார், குணா கேரக்டர் என்னமோ அவர்கிட்டலாம் பேசுவார். ஸோ தம்பி வேற வழியே இல்லாமல் அண்ணனை விட்டு தனியாக வந்து அழுதுகிட்டே உடஞ்சி அந்த ஹோட்டல் வாசலில் உட்காருவார். பேக்ரவுண்டில் குணாவை இவங்க எல்லாரும் மாறி வெட்டிட்டு இருப்பாங்க. சீன் கட். முதல்ல சொன்னாலே அந்த டிக்கிங் பாமுடைய எக்ஸாம்பிள். ஸோ எவ்வளவு தூரம் இந்த சீன் முழுக்க அந்த டென்ஷன் ஹோல்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸோடைய முடிவு மாறிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தரும் பேசுற விதம் மாறிட்டே இருக்கு, அவங்க பாடி லாங்குவேஜ் மாறிட்டே இருக்கு. ஸோ எவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணி கீழா இந்த சீனை வெற்றிமாறன் எழுதியிருக்காருங்கிறத கவனிங்க. இந்த சீன்ல மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனுடைய ஒர்க்கை குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஸ்கோரை தான் இந்த சீன் முழுக்க அவர் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. குணா கேரக்டர் வாஷ் பேசின் கிட்ட போய் இவங்க 3 பேரும் பேசுற சீன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு ஹார்ட் பீட் மாதிரியான ஒரு சவுண்டை லைட்டா அப்படி ஓட விட்டுருப்பாரு. அதை டிக்கிங் பாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தென் அந்த கத்தி கீழே விழும்போது தான் லைட்டா மியூசிக் கொஞ்சம் பெருசா ஆக ஆரம்பிக்கும். தென் முதுகுல குத்தும் போது அந்த ஸ்லோ மோஷனை ஹைலைட் பண்ற மாதிரி ஒரு மியூசிக் இருக்கும். தென் ராஜன் கேரக்டர் இவங்கெல்லாம் தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத ரியலைஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலான ஒரு ஸ்டிங் செக்ஷனும் ஆரம்பமாகும். தம்பி கேரக்டர் அந்த ஹோட்டல் வாசப்படியில வந்து உட்காந்து அழும்போது பேக்ரவுண்ட்ல ராஜனை இவங்க மாத்தி வெட்டிட்டு இருக்கும் போது ஒரு ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி ரேஞ்சுக்கு ரொம்ப கிராண்டான ஸ்கோரியே கொடுத்துருப்பாரு சந்தோஷ் நாராயணன். அந்த மியூசிக் அப்படியே அடுத்த சீனுக்கும் ஃப்ளோ ஆகும். இந்த மர்டருக்கு அப்புறம் இவங்க 4 பேரும் கேஷுவலா உட்காந்து பேசிட்டு இருக்கிற சீன் தான் இந்த படத்துடைய முதல் சீன். இந்த மர்டர் சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனிங் சீனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா அண்டர்லைன் ஆகும். ஏன்னா படம் ஆரம்பிச்சதுமே இவங்க 4 பேர் ஏதோ ஒரு கொலையை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, ஏதோ பெரிய ஆளை கொலை பண்ணிட்டாங்கிறத ரொம்ப ஓப்பனா பேசிட்டு இருக்க மாட்டாங்க யாரை கொலை பண்ணாங்கிறது. ஸோ நம்ம ஒரு மாதிரி கெஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். அண்ட் இந்த கொலை தான் இவங்க 4 பேருக்குமே ஒரு லைஃப் சேஞ்சிங் இன்சிடென்ட்.
ராஜனுடைய கொலைனால இந்த பிரதான கேரக்டர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த கொலை தான் செட்ஸ் திங்ஸ் இன் மோஷன். இந்த சீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 விஷயங்கள் கன்வின்சிங்காக இருந்ததே கிடையாது. ஒரு விஷயம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அந்த விஷயம் என்னன்னா, செகண்ட் வாட்ச்ல நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வாட்ச்ல நான் மேபி மிஸ் பண்ணிருக்கலாம் அந்த ஓவர்லாப் டயலாக்னால. ஏன் தம்பி கேரக்டர் இவங்க 4 பேரையும் பழி வாங்காமே இருக்காரு அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனா அங்க ராஜன் சொல்லுவாரு, நீ இதோட விட்டுரு, இதோட என்னோட போட்டோம் இது, அவங்கள விட்டுரு, நீ தப்பு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புவார். ஸோ அண்ணன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 4 பேரையும் அவர் எதுவும் பண்ணாம விட்டுருப்பாரு. ஆனா எனக்கு கன்வின்ஸ் ஆகாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணனை இவங்க 4 பேர் கொலை பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு தம்பினால அதை விட்டு போக முடியுது அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. இவங்க 4 பேர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அவர் வெளில அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ டயலாக்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த ஓவர்லாப்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதுனால அது எதுவும் நம்மளுக்கு சரியா காதுல விழாது. போசோன்னா இவர் போயிருவாரா எப்படி? ஏன்னா இவர் கையில கத்தி வச்சிருப்பாரு. ஆல்ரெடி குணாவெல்லாம் இவர் வெட்டிடுவார் தம்பி கேரக்டர். பட் ஸ்டில் அவர் எப்படி வெளில போனார் இவர் விட்டு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கூட கன்வின்சிங்கா இல்லை. இந்த சீன்ல நான் மிஸ் பண்ண ஆர் நீங்க கவனிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் டிவி ஹாட்ஸ்டாரோடைய சென்சார்ல இந்த சீன் பெருசா பாதிக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆறுதல். ஸோ ஹாட்ஸ்டார்ல இந்த படத்தை நீங்க திரும்பி போய் பார்க்கலாம். அடுத்த எபிசோடுக்கு நான் என்ன எதுவும் யோசிக்கல சொல்றேன்.